வணக்கம். நேத்து நிஃப்டி சூப்பர் டூப்பரா விளாண்டுச்சு. தோ லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் 1 hour வந்து வீக்னஸ் காட்டிச்சு. பட் ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் செம்ம ஸ்ட்ராங்காக தான் முடிஞ்சிச்சு ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே. நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நேற்று வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து 284 பாயிண்ட்ஸ் அப்பு, ப்ரீமியம் 149 150 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுங்க. நம்ம தேர்ஸ்டே வெட்னஸ்டேவே நம்ம வந்து சொன்னோம் மார்க்கெட் செம்ம புல்லிஷாக இருக்குது, ஷார்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்கன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, இப்பயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 364 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட்ஸ் 397 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. தோ இன்ட்ராடே ஸ்விங்கு போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, கேப் அப் ஓப்பன் இருந்துச்சு. ஒன்று. இது ஷார்ட் கவரிங்கா? எஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கவரிங்கில் தான் இருந்துச்சு. மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு பேஸ் ஃபார்மேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேலே போச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் சைனாவோட ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் வந்து நல்லா இருக்கு. இந்த பேசஸ்ல வந்து மெட்டல்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டு இருந்துச்சு. பட் ஏற்கனவே ஹிந்து காப்பர் ஆகட்டும், வேதாந்தா ஆகட்டும், நேஷனல் அலுமினியம் ஆகட்டும், இன்னும் வேதாந்தா வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. ஆனால் வீக்லி சார்ட், டெய்லி சார்ட்ல வேணா பை சிக்னல் இருக்கலாம், பட் வீக்லி சார்ட்ல இன்னும் பை சிக்னல் வரல. ஸோ நம்ம வந்து வேதாந்தா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ மனசில் வச்சுக்கிட்டு வேதாந்தா வாங்குறதா இருந்தால் இப்போதைக்கு வந்து டே சார்ட்ல வாங்கிங்க, மினிமம் குவான்டிட்டியில் வாங்கிங்க. இன்ட்ராடே ஸ்விங்குக்கோசரம் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை ஒரு ஒரு 3-4 days ஸ்விங்குக்கோசரம் வாங்குறீங்கன்னா வாங்குறதுல எந்த விதமான தவறு கிடையாது. நேற்று ஹிந்து காப்பர் க்ளோஸ் டு அபவுட் 11% அப்பு, வேதாந்தா க்ளோஸ் டு அபவுட் 5.8% அப்பு. மெட்டல் செக்டர் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து நம்மளுக்கு வீக்னஸ் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ருப்பியில தான் வந்து உங்களுக்கு வீக்னஸ் தெரிஞ்சிச்சு. நேற்று 10 பைசா மேலே ஏறி இருக்கு. 83.35 இருந்துச்சு நேற்று மார்னிங். அண்ட் நேற்று ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது 83.45 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு வீக்னஸ் மட்டும் தான் இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும், கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த 77,500-600 லெவலில் சில்வர் இருக்கு. நான் சொல்றது ஹோல்சேல் ரேட் 24 கேரட் அண்ட் 999 சில்வர் அண்ட் 24 கேரட் கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஸ்டேஜில் 7,190 இருந்துச்சு. இன்னைக்கு அதாவது நேற்று நைட்டு 12 மணி 11:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும்போதும் அகெயின் இது வந்து ஹோல்சேல் ரேட் கோல்டு ஆல்மோஸ்ட் 120 ரூபா குறைஞ்சி 7,080 ரூபா பக்கமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் புல்லிஷாக தான் இருக்குது சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு பகுதி மட்டும்தான் வந்து எங்கேயோ இடிக்குது. ஏன் இடிக்குதுன்னு சொன்னால் கோல்டோ சில்வரோ வந்து சும்மாலாம் மேலே ஏறாது. டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்னஸ் ஆகுதுன்னு சொன்னால் அதுவும் தான் ஏறிட்டு இருக்கு. யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் அது அப்படியே இருக்கு, ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதும் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ரிவர்சலான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர புல்லிஷ், எக்ஸாஸ்டட்னு வேணா சொல்லலாம். ஒரு ரேலி ஆல்மோஸ்ட் 19,000ல இருந்து 22,500 வரைக்கும் போச்சு. ஸோ எந்த விதமான கரெக்ஷன் இல்லாத மார்ச் பிப்ரவரியில கொஞ்சம் கரெக்ஷன், ரைட், ஒன்றும் பெரிய கரெக்ஷன் இல்லை. 22,500 லெவல்ல இருந்து அவன் வந்து 21,800 900 ஒரு 1000 பாயிண்ட்னு நீங்க வச்சிங்களா, அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய ரேலி கரெக்ஷன் சொன்னால் சத்தியமா கிடையாது. நீங்க எடுத்து பாருங்களா, ஆல்மோஸ்ட் 3,500 பாயிண்ட் மேலே போனதுக்கு என்ன கரெக்ஷன் நடந்திருக்கு? ஒண்ணுமே கனெக்ஷன் இல்லை. பட் மக்கள் பீதியான இடம் வந்து என்னன்னா ஸ்மால் கேப் மிட் கேப், இந்த 2 ஏரியால தான் வந்து டென்ஷன் ஆனாங்க. இதுக்கு நடுப்புற வந்து செபி அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு விதத்துல நல்லது, பட் தேவையில்லாத இது பேனிக் கிரியேட் பண்ணிச்சான்றது ஒரு யோசனை. குட். ஸோ மார்க்கெட் எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போதைக்கு ஆப்ஷன் டேட்டாஸ் பிரகாரம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 22,500ல தான் ஹையஸ்ட் கால் இருக்கு. அண்ட் அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 22,300ல ஹையஸ்ட் புட்டு வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் சாண்ட்விச் லெவல்ல தான் இருக்கு. தோ மார்க்கெட் 22,600க்கு மேல இருக்கு, ரைட், க்ளோஸ் ஆன லெவல். இன்னைக்கு மோர் ஆர் லெஸ் மார்க்கெட் ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேத்து யூஎஸ் மார்க்கெட் மோர் ஆர் லெஸ் ஃபிளாட் நெகட்டிவ் தான் நம்ம வந்து சொல்லணும். 240 பாயிண்ட்ஸ், டவ் ஜோன்ஸ் மைனஸ் 0.6%. அது மைனஸ்ல இருந்தாலும் நாஸ்டாக்
பாசிட்டிவ் சைடில் வந்து க்ளோஸ் ஆச்சு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆச்சு. அந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வேற, நம்ம ஊர்ல இருக்கிற டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வேற. அந்த ஊர்ல வந்து என்விடியோ சிப் மேனுஃபேக்சரிங், அதனால அது வந்து பாசிட்டிவா இருக்கு. இன்னமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இவங்க எல்லாமே வந்து டவுன் சைட்ல தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியுமே, முந்திரி கொட்டை எப்பயுமே வந்து 1ஆம் தேதி வந்துருச்சா, குவார்டர்லி வந்துச்சா, டக்குன்னு ரிசல்ட் ஓடுறது 2 பேர், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, இவங்களாம் வந்து ரிசல்ட்ஸ் விடுறதுக்கான டைம் இருக்கும். இந்த தர அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது, சூப்பர் பாசிட்டிவா இருக்காது, ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கும். அவங்களோட ரிவ்யூ, அதாவது அடுத்த குவார்டர், அடுத்த 2-3 குவார்டர் எப்படி இருக்குன்றது ஒரு நோட் கொடுப்பாங்க. அந்த நோட் எப்படி இருக்கணும்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சப்போஸ் செம்ம பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்கனால் சரியான ரேலி உண்டு. அந்த ரேலி நிஃப்டியை வந்து பெரிய லெவலில் தூக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல அடுத்த ஒரு 15-20 நாள் இல்லை மேக்சிமம் ஒரு மாசத்துக்குள்ள 51,000 வரைக்கும் ஓப்பனிங் கண்ணுக்கு தெரியுது, கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. வெயிட் பண்ணி இண்டிவிஜுவல் சார்ட்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் மேபி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே சாக்கில் நம்ம வந்து நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் லெவல் சொல்லிடலாம். தோ மார்க்கெட் நேற்று வந்து க்ளோஸ் ஆன லெவல் 47,942. நான் வந்து சொல்றது ஃபியூச்சர்ஸ், நாளைக்கு எக்ஸ்பைரி ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த லெவல்ல தான் 48,000ல தான் வந்து ஹையஸ்ட் காலும், அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 47,000ல ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் ஆயிருக்கு. தோ நேத்து இன்ட்ராடேல 47,500ல நிறைய புட் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் மோரார்லெஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அமைதியா போகும்ன்றதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. நேத்து எஃப்ஐஐஸும் ஆகட்டும், டிஐஐஸ் ஆகட்டும், 2 பேருமே வந்து ஒன்றும் பெருசா ஆக்டிவிட்டி இல்லை. டிஐஐஸ் ஒரு 1,200 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு 522 கோடிக்கு வந்து வித்து இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பமே ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 500 கோடி 520 கோடிக்கு வந்து வித்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. இன்னொன்று விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் 5.84% குறைஞ்சிச்சு. யாரு? விக்ஸ். விக்ஸ் வந்து எப்பயுமே இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வரப்பிரசாதம் சொன்னால் விக்ஸ் வந்து அபோவ் 15 இருந்தாதான் வரப்பிரசாதம். லாஸ்ட் ஒரு 8-10 மாசமாவே அது விக்ஸ் வந்து கீழே படுத்துக்கிட்டு பூமி கடியில போயிட்டு இருக்கு. விக்ஸ் வந்து பிலோ 10 வந்தாலும் அதிசயப்படுறதுக்கு கிடையவே கிடையாது. பட் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது ஆப்ஷன்ஸ்ல இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இம்ப்ளைடு வோலட்டாலிட்டி ஐவி, அது மட்டும் அப்பப்போ ஏறிட்டு போகுது. ஸோ இது வந்து ஒரு ஹியூமன் ஆளுக்கு வந்து உடம்பு பூரா வந்து ப்ரெஷர் ஏறது இல்லை, அங்கங்க கிட்னி ஏரியால, ஹார்ட் ஏரியால, லங்ஸ் ஏரியால அப்படி மட்டும் ப்ரெஷர் ஏறிட்டு இருக்கு. இதுதான் வந்து இந்தியா விக்ஸ் காட்டுது. அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல இல்லை அந்த ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல எந்தெந்த இடத்துல வந்து ப்ரெஷர் இருக்கோ, ஷார்ட் கவரிங்ஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் ஐவி ஆடிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நான் ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே நான் கொடுக்கல. இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து ஸ்பெஷல் நியூஸாக நாங்கள் பண்ண போகிறோம். நாளையில இருந்து ஓரளவுக்கு ப்ராடர் மார்க்கெட், அதாவது நீங்கள் வந்து இன்ட்ராடே கால்ஸ் எடுக்க முடியும். எங்களோட நியூஸ் செய்திகள் பார்த்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நான் கொடுக்கறது வந்து மோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் நாளைக்கு ரெடிமேடா வந்து சில டிசிஷன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கும். மோர் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் உங்களுக்கு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. கூடயே நீங்க என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கிறீங்க ப்ரீ மார்க்கெட்லன்றது சொன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.